உலக தமிழருக்கு உன்னத வணக்கம். நம்மளுடைய விங் கமாண்டர் தாயகம் திரும்பிய செய்தி இந்தியர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய ராணுவ வீரர் பாகிஸ்தானுடைய எல்லையில தர இறங்கிட்டார் என்ற செய்தியை நம்மளாம் கேட்ட உடனே இந்தியா முழுக்க பெரும் சோகம் தான் நிகழ்ந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி சில மணி நேரத்துல ஒரு காணொலி வெளியாச்சு. அபிநந்தனுடைய அந்த காணொலியை பார்த்த பிற்பாடு தான் நம்மளாம் நிம்மதி பெருமூச்சுட்டேன்னு சொல்லலாம். அந்த காணொலியில நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமும் இருந்துச்சு. எதிரி நாடு அவரை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கு. அந்த தருணத்துல கூட அவர் பதில் சொன்ன விதமும் அதுல இருந்த கம்பீரமும் அதுல இருந்த கண்ணியமும் இந்தியர்களை ரொம்ப பெருமைப்பட வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த செயல் பெருமைப்பட வச்சிருக்குன்னா இன்னொரு செயல் நம்மளெல்லாம் மெய்சில் இருக்க வச்சதுன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, அவருடைய விமானம் நிலை தடுமாறுது. பேராஷூட் மூலமா அவர் கீழே தர இறங்குறாரு. தர இறங்கின பிற்பாடு அங்க மக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. சூழ்ந்த மக்கள் கிட்ட கேட்கிறாரு, இது இந்தியா தானேன்னு கேட்கிறாரு. அங்க இருந்த மக்கள் ஆமா இந்தியான்னு சொல்றாங்க. இவரோட ஜெய்ஹிந்த் சொல்றாரு. அந்த மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா தான் அவர் சுதாரிக்கிறாரு, நம்ம இறங்கின இடம் இந்தியா கிடையாது, பாகிஸ்தான். இந்த இடைப்பட்ட நேரத்துல மக்கள் அவரை தாக்க முற்படுறாங்க. தன் கையில இருந்த கைத்துப்பாக்கிய வானத்தை நோக்கி சுட்டபடியே ஓடுறாரு. அவர் ஓடினது மக்கள் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கணுன்றதுக்காக, தன்னோட உயிரை காப்பாத்திக்கணுன்றதுக்காகவும் கிடையாது. தன்னிடம் இருந்த இந்திய ராணுவ ரகசியங்களை எப்படியாவது அடிச்சுக்கணுன்றதுக்காக ஓடுறாரு. 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடுறாரு. அங்க ஒரு நதி இருக்கு. அந்த நதியில தன்கிட்ட இருந்த இந்திய ஆதாரங்களை அழிக்கிறாரு. அதாவது அடுத்த நிமிஷம் வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு தெரியாத, நிச்சயம் இல்லாத அந்த தருணத்துல கூட நம்மளுடைய ராணுவ ரகசியங்கள் எதிரி நாட்டுக்கு தெரிந்திடக்கூடாதுன்ற ஒரு முனைப்புல தன்னுடைய உயிரை பணிய வச்சு அவர் போராடி இருக்கிறாருன்னு நினைக்கும் பொழுது, அவருடைய அர்ப்பணிப்பு குணமும் தேசப்பற்றும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்தியர்கள் அத்தனை பேருமே மெய் சிலிர்த்து போகக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இது இருக்கு. அப்படி என்னதான் பிரச்சனை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும்? ஏன் இவ்வளவு போர் நடந்துட்டு இருக்கு? ஏறக்குறைய இந்தியா சுதந்திரம் பெற்றதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. 1947, 1965, 1999 இந்த மாதிரியான வருஷங்கள்ல மிகப்பெரிய போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்திருக்கு. 1947 நடந்த போறப்ப லைன் ஆஃப் கண்ட்ரோல் கொண்டு வந்து அந்த போரை முடிச்சு வச்சாங்க. அதே மாதிரி 65 நடந்த போரை ஐநா தலையிட்டு அந்த போரையை முடிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் 1999 நடந்த கார்கில் போரையும் உலக நாடுகள்லாம் தலையிட்டு முடிச்சு வச்சாங்க. இப்படி தொடர்ச்சியா போர்கள் நடந்துட்டு இருக்கு. பல பேர் தலையிட்டு இது முடிக்கிறாங்க. ஆனாலும் போர்கள் தொடர்ந்தபடிதான் இருந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு நம்ம ஆராயும் பொழுது 3 விஷயம் தான் நமக்கு புரியுது. நீர், நிலம், அதிகாரம். காஷ்மீருடைய நிலப்பரப்பை இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த பிரச்சனையோட பின்னணி அறியணும்னா காஷ்மீருடைய நிலப்பரப்பை இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம இந்திய வரைபடத்துல பார்க்கக்கூடிய காஷ்மீர் பகுதி 3 நாடுகளுடைய நிலப்பரப்பா பிரிஞ்சிருக்கு. ஜம்மு, காஷ்மீர், லடாக் பகுதிகள் இந்திய பகுதியிலும், கிழக்கு காஷ்மீரான அக்சைஸ்ன்னு அழைக்கக்கூடிய பகுதி சீனா வசமும், மற்ற பகுதிகள் பாகிஸ்தான் வசமும் இருக்கு. இங்கதான் பாகிஸ்தானுடைய ஊடுருவல் அதிகமா நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னும் போது, ஏற்கனவே நம்ம சொன்னபடி நீருக்காக. அதாவது காஷ்மீர் பகுதியில் நீர்வளம் அதிகம். இந்த நீர்வளத்தை கொண்டு தங்களுடைய நாட்டுக்கு விவசாயத்துக்கும் மின்சாரத்துக்கும் பயன்படுத்த முடியுன்ற காரணத்துக்காக ஊடுருவல் நடக்குது. இன்னொரு காரணம் நிலம். அதாவது காஷ்மீர் பகுதியில் 70% மக்கள் இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க. ஆக பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்களை பாகிஸ்தானோட இணைக்கும் பொழுது, அதனுடைய நிலப்பரப்பு அதிகரிக்கும் பொழுது அதிகாரமும் அதிகரிக்கும் அப்படின்றது அவங்களுடைய கண்ணோட்டமா இருக்கு. இந்த அடிப்படையில் தான் பாகிஸ்தான் தொடர்ந்து ஊடுருவல் நடத்திட்டு இருக்கு இந்திய எல்லையில. அப்போ இந்திய ராணுவ வீரர்கள் அதை தடுப்பதற்கான முயற்சியில இறங்கும் பொழுதுதான் போரே தொடங்குது. இங்க காஷ்மீர் பத்தின இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பேச வேண்டியிருக்கு. அது என்னன்னா, 1954 சட்டப்பிரிவு 370 பிரகாரம் காஷ்மீருக்கு தரப்பட்ட சிறப்பு அந்தஸ்து. அந்த சிறப்பு அந்தஸ்து என்ன சொல்லுது அப்படின்னா, காஷ்மீர்ல ஒரு ஆளுநரை நியமிக்கணும் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய ஒப்புதல் பெறணும். ஒப்புதல் பெறாம ஆளுநரை நியமிக்க முடியாது. அதே போல காஷ்மீர்ல இந்தியாவை சேர்ந்த பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய யாருமே அசையா சொத்து நிலங்கள்லாம் வாங்க முடியாது. ஆனா காஷ்மீர்ல இருக்கக்கூடியவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் வேணாலும் நிலங்கள் வாங்கலாம். இதே போல நாடாளுமன்றத்தில் எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலும், ராணுவம், வெளி விவகாரம், தகவல் தொடர்பு, இதை தாண்டி எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலும் காஷ்மீருடைய சட்டமன்றத்தில் ஒப்புதல் பெறாம அந்த சட்டம் காஷ்மீருக்கு பொருந்தாது. இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், சட்டப்பிரிவு 238 இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். ஆனா காஷ்மீருக்கு மட்டும் அது பொருந்தாது. காஷ்மீருடைய எல்லையை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. காஷ்மீருக்குன்னு தனியா ஒரு கொடி இருக்கு. ஆனா அந்த கொடியை தேசிய கொடியோட சேர்த்து ஏற்றணும். இந்த மாதிரியான சிறப்பு அந்தஸ்துகள்லாம் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு சம உரிமையும் சமத்துவம் கொடுக்கணும், அந்த மண்ணின் மைந்தர்கள் கிட்ட தான் அதிகாரம் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த சிறப்பு அந்தஸ்து 1954 அமைச்சிருக்காங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை இரு நாட்டு தலைவர்களும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த பிரச்சனையை முற்றிலுமா முடிக்கணும்ன்றதுதான் இரு நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. பாகிஸ்தானுடைய பிரதமருடைய அறிவார்ந்த முதிர்ச்சியான இந்த செயலுக்கு இந்திய மக்கள் எல்லாருமே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டிய ஒரு செயல் தான். ஆனா இந்த தருணத்துல ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது என்னன்னா ஜெனீவா ஒப்பந்தம். ஜெனீவா ஒப்பந்தம் 2ஆம் உலக போருக்கு பின்னாடி நிறைய நாடுகள் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. 196 நாடுகள் ஜெனீவா ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க. அதுல இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கு. அதாவது போர்க்கால கட்டங்கள்ல ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய போர் வீரர் இன்னொரு நாட்டு எல்லையில மாட்டிக்கிட்டா அவர் எப்படி எல்லாம் நடத்தணும்ன்றத ஜெனீவா ஒப்பந்தம் பேசுது. இன்னொரு நாட்டுல மாட்டிக்கிட்ட போர் வீரரை துன்புறுத்தவோ காயப்படுத்தவோ கூடாது. அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்தா உடனடியா முதலுதவி கொடுக்கணும் அப்படின்றத ஜெனீவா ஒப்பந்தம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம நிறம், மதம், பாலினம் எந்த பாகுபாடும் பார்க்காம ரொம்ப கண்ணியமா அவங்களை வழி நடத்தி தாயகம் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு இந்த ஒப்பந்தம் பேசுது. நம்மளுடைய அபிநந்தன் தாயகம் திரும்புறதுக்கு ஜெனீவா ஒப்பந்தமும் ஒரு முக்கியமான பங்கா இருக்குதுன்றது சொல்றதுக்காக தான் இந்த விஷயத்த ஜெனீவா ஒப்பந்தத்தை பத்தி நான் இங்க பேசினேன். இந்த 20 நாளா நடந்த போர்ல இருந்து நம்மளுடைய ராணுவ வீரர்களுடைய அர்ப்பணிப்பு குணமும் தேசப்பற்றும் தியாக மனப்பான்மையும் ரொம்ப அழகா வெளிப்பட்டு இருக்கு. இந்தியா முழுக்க இன்னைக்கு ராணுவ வீரர்களை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ராணுவ வீரர்களுடைய குடும்பங்களுடைய தியாகமும் போற்றுதலுக்குரியதுதான். ராணுவத்துல தன்னுடைய மகனை இழந்த ஒரு தந்தை இன்னொரு மகனையும் ராணுவத்துக்கு அனுப்புவோன்னு சொல்றாரு. தன்னுடைய கணவன் ராணுவத்துல இறந்துட்டாரு, ஆனா உடனடியாக அவருடைய சேவையை மறுபடியும் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ராணுவத்துல போய் ஒரு மனைவி சேர்றாங்க. அப்படிப்பட்ட ராணுவ வீரர்களையும் ராணுவ வீரர்களுடைய குடும்பங்களையும் சிரம் தாழ்ந்து வணங்குகிறோம். இன்னைக்கு இந்தியாவே உச்சி முகர்ந்து பேசக்கூடிய பார்க்கக்கூடிய அபிநந்தன் அவர்கள் ஒரு தமிழன் என்பது நமக்கெல்லாம் பெருமையும் கர்வமும் தரக்கூடிய ஒரு செய்தி. அபிநந்தன் அவர்களுக்கு தமிழ் செருக்கின் சார்பாக ராயல் சல்யூட். எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. நிறைந்த அன்புடன் தரன்.